அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் சிலம்பம் போட்டியில் நோபல் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் கலந்துக்கிட்டாரு. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் உறையூரில் ஒரு ஸ்கூலில் நடந்தது. இது பார்த்தீங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமை நான் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதில் தெரிஞ்சிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, என் மகன் கலந்துக்கிட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு வருஷ உழைப்புக்கான ஒரு பலன் இன்னைக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நான் சந்தோஷமாக வழி அனுப்பிச்சு வச்சேன். என் கையால் சிலம்பம் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு வீட்டில இருந்து கிளம்பிட்டோம். இன்னைக்கு சூரிய வழிபாடு என்னால் விளக்கேற்றி செய்ய முடியல. அதனால் வண்டியில் போகும்போதே சூரியனை வழிபாடு செஞ்சுட்டு என் மகனுக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த சிலம்பம் போட்டி பார்த்தீங்கன்னா எதுக்காக நடக்குது அப்படின்னா, பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு, அது மட்டும் இல்லாமல் போதை பழக்க விழிப்புணர்வுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிலம்பம் கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 110 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சிலம்பம் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இது டோர்னமெண்ட்டோ இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தருப்பான போட்டியோ கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் குச்சை கீழே விடாமல் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும். பின்னாடி மியூசிக் இதெல்லாம் போடுவாங்க. அதே மாதிரி சிலம்ப மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வந்திருக்காங்க. அந்த நோபல் ரெக்கார்ட் அங்கேருந்து ஆர்கனைசர்ஸ்லாம் வந்திருந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் மைதானத்துக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகியோட ஃப்ரெண்டு எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டோர்னமெண்ட்டுக்காக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் நேபாள் கிளம்புறாங்க அன்னைக்கு ஈவினிங். அதனால மாஸ்டர் வரல, மாஸ்டரோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க. இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூர்டாக அவர் இருக்கிறது எனக்கு அவரை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய பேரை ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஃபீஸில் நம்ம நிறைய டோர்னமெண்ட் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இலவசமாக பண்ணுறதை விட ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுறது தான் சிறப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, குரு தட்சணை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலையும் நம்ம கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கும் போது தான் அந்த குருவுக்கு அது மரியாதை, அந்த கலைக்கும் மரியாதை. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுறாங்க, அதனால நம்ம சின்சியராக கற்றுக்கணுங்கிற அந்த எண்ணம் வரும். ஸோ இலவசமாக கொடுக்கறத விட இந்த மாதிரி கட்டணம் செலுத்தி நம்ம ஒரு கலையை கற்றுக்கும் போது அதுக்கான மரியாதையும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த பிள்ளைங்க எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சிலம்பம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அகாடமிலேருந்து வந்திருந்தாங்க. சிலம்பம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மாஸ்டர்ஸும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலையில் பார்த்தீங்கன்னா சிலம்பம் நிறைய பிள்ளைகள் கற்றுக்கிறாங்க. அது பெண் பிள்ளைகளாகட்டும் ஆண் பிள்ளைகளாகட்டும். நான் பார்த்தீங்கன்னா யோகிட்ட, நீ டோர்னமெண்ட்டில் ஜெயிக்கலையோ அது வேற விஷயம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கலை நீ கற்றுக்கிற, இது என்னைக்காவது உனக்கு லைஃப்பில் உதவணும், அதுக்காக நீ கற்றுக்கோ. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும், கப்பு வாங்கணும், மெடல் வாங்கணும் அந்த மாதிரி எண்ணத்தில் எப்படி படிக்கிற பிள்ளைங்களாம், சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மக்கப் பண்ணி நோட்டில் எழுதுவாங்க, பேப்பரில் எழுதுவாங்க, மார்க் வாங்குவாங்க. ஆனால் லைஃப்னு வரும்போது சில விஷயங்களை கோட்டை விட்டுருவாங்க. அதில் என்ன எப்படி யோசிக்கணுங்கிற அந்த படிப்பை வச்சு யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீ கற்றுக்கிற கலையும் அந்த மாதிரி போயிடக்கூடாது. நீ பார்த்தீங்கன்னா நல்லா கற்றுக்கோ, தெளிவாக கற்றுக்கோ. உன்னை யாராவது தாக்க வராங்க அப்படிங்கும் போது உனக்கு இந்த தற்காப்பு கலை பார்த்தீங்கன்னா பிரயோஜனப்படணும். இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் நீ போய் நிற்கிறதுக்கு இந்த தற்காப்பு கலை பிரயோஜனப்படும். அப்போதான் பார்த்தீங்கன்னா நீ 1000 மெடல் வாங்கினதுக்கும் 1000 கப்பு வாங்கினதுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அதே மாதிரி தான் யோகியோட படிப்பு விஷயத்துல நான் அதான் சொல்லுவேன். நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கு, இல்லை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கு அப்படின்னா நான் என்றைக்குமே சொன்னதில்லை. ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ எந்த கற்றுக்கிட்டாலும் அதை ஒழுக்கத்தோட கற்றுக்கோ. டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லபடியாக காப்பாற்றுவோம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களை ஃப்ரெண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறான். அது நாங்களும் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே ஃப்ரெண்டு மாதிரியே பழகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவானோ அந்த மாதிரி தான் எங்ககிட்ட பேசுவோம். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி வயசானவங்க கொஞ்சம் முடி அரைச்சிருக்குன்னா தாத்தா பாட்டின்மா, இல்லை கொஞ்சம் மிடில் ஏஜ் அப்படின்னா ஆன்டி அங்கிள் அப்படின்மா, இல்லை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பசங்க அப்படின்னா அண்ணன் அக்கா அப்படின்னு சொல்லுவான். அவனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உறவெல்லாம் வச்சு கூப்பிடுவான். அதனால நிறைய பேருக்கு யோகியை பிடிக்கும். அதாவது எனக்கு சிலம்பம் சுத்துனதை விட அங்கே ஒரு பேரண்ட்ஸ் 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, யோகி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நல்லா பேசுவான், நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோட கேட்பான். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் நினச்சிட்டேன், நீங்கள் பார்க்குறது 1 மணி நேரம் யோகியை, நான் பார்க்குறது வருஷக்கணக்காக பார்க்குறேன், எங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தரமாட்டேங்கிறானே அப்படின்னு தோணும். ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க வளர வளர எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம பிள்ளை தப்பான வழிக்கு போகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். வெயில் பார்த்தீங்கன்னா
ரொம்ப வந்து அதிகமாக வந்துருச்சு. 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 போலே 7:30 மணி போலே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாயிடுச்சு. ரொம்ப வந்து பிள்ளைங்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த 110 பேருக்குமே வந்து சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிச்சு. எல்லாருமே நல்லா சுற்றுனாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த 110 பேரோட இவங்கெல்லாம் எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, வருங்கால தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து நல்ல விஷயங்கள் நோக்கி எப்போ பார்த்தாலும் மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் வந்து டிவி பார்க்குறாங்கங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க கற்றுக்கிட்டு அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. எங்கள் அண்ணன் பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து மெடலு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கப்பு இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களாம் வந்து இந்த ரெக்கார்ட்லாம் ஏற்கனவே முடிச்சுட்டாங்க. இது வந்து பேசிக் ஸ்டார்டிங்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த நோபல் ரெக்கார்ட் 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஹாக்கி வந்து தேசிய விளையாட்டு ஆனால் வெளியவே தெரிய மாட்டேங்குதோ, ஃபுட்பாலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குதோ, அதே மாதிரி தான் சிலம்பமும் அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து நிறைய நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நிறைய ஊர்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சிலம்பமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரமான தற்காப்பு கலையும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியிலையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் பெருகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் நின்று சுற்றுனதில் யோகியோட ஃப்ரெண்டுக்கெலாம் அப்படியே கையே பழுத்துருச்சு. அது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்பையும் அந்த குச்சியை விடாமல் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க, மெடலும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்க தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படிங்கிற மாதிரி அந்த குரல் தான் வந்து எனக்கு நினப்பு வந்துச்சு. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அந்த என் மகனை பார்த்து மட்டும் இல்லை, அந்த 110 மாணவ மாணவிகளுக்கும் இது வந்து சமர்ப்பணம் தான் இந்த வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் செய்வாங்க. ஸோ நம்ம நல்ல விஷயங்களை நிறைய ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து எனர்ஜியாக நம்ம கொண்டு போகும்போது, மோட்டிவேஷன் பண்ணும்போது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான எஃபோர்ட் வந்து போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு இந்த இது நடத்துனது இப்போ ரொம்ப ரொம்ப தேவைதான். அந்த பொள்ளாச்சி இஷ்யூலாம் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சமீபத்தில் நிறைய அதுக்கு தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இன்னமும் சில பெண்கள் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புங்கிறது மற்றவங்க கொடுக்குற விழிப்புணர்வுனால மட்டும் வந்துடாது. செல்ஃப் விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ் வந்து பெண்களுக்கும் இருக்கணும். எது நடந்தாலும் துணிஞ்சு பேசணும், எது நடந்தாலும் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி தற்காப்பு கலைகளும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பரிசு நம்மளுடைய படிப்பு. இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். பணம் காசு சேர்க்கறத விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் மோட்டிவேஷன் இதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பணம் காசு இல்லாதப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் பொழைக்கணும் அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு வரும். அதனால எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கும் அந்த மெடலை போட்டு யோகி வந்து அழகு பார்த்தாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி கண்ணுக்கே தெரியாம எப்படி ஒரு நல்ல படம் ஓடுதோ அதுல நடிகளை மட்டும் பெருசா பேசுவாங்களோ அதே மாதிரி கண்ணுக்கே தெரியாத ஒரு டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரர் தான், யோகியோட அப்பா தான். அவர் எதுலையுமே கலந்துக்காம இந்த போட்டோல கூட அவர் பெருசா இருக்க மாட்டாரு, இந்த வீடியோலையும் இருக்க மாட்டாரு. ஆனா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யோகியோட அப்பா, எங்க வீட்டோட கேப்டன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அந்த மாஸ்டருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றியை திரும்பவும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.